ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நடிகை ராதிகா ஒரு விருது வழங்கும் மேடையில் பயங்கர கோவமாக பேசியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான். இது குறித்து அவங்க அந்த மேடையில் என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் நடிச்சுக்க படம் பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, அது சம்மந்தமாக விமர்சனம் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அதை காசு கொடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் எங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேச உங்களுக்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்கணுமா? ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எங்கள பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க உங்கள பத்திலாம் யோசிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் கிடையாது. ஆனா இப்படி பேசுறவங்களலாம் வந்துட்டு சினிமா பிரபலங்கள் எல்லாருமே இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். இல்லனா இவங்க இதே மாதிரி செய்ற அநாகரிகமான செயல்கள் அதிகமாயிட்டே போயிடும். அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமா பேசியிருக்காங்க. ஒருவேளை இவங்களுடைய பொண்ணு மேரேஜ்ல வந்துட்டு இவங்க நடனம் குறித்தும், சரத்குமார் குறித்தும், இந்த சீர்வரிசை அது குறித்து நெறைய வந்துட்டு ரொம்ப அதிகமா ஏத்திலாம் பேசியிருந்தாய்ங்க. ஸோ, அதனால வந்துட்டு செம கடுப்பாயிட்டு இந்த மாரி பேசியிருக்காங்களான்னு தெரியல. பட் மேடையில பயங்கரமா வந்துட்டு கடுப்பாகியிருக்காங்க. இவங்க பெர்சனல் பத்தி பேச நம்ம யாருக்குமே வந்து ரைட்ஸே கிடையாது. உண்மை என்னவோ அதுதான். இவங்க நடிச்ச படங்கள பத்தி விமர்சனம் செய்யலாமே தவிர்த்துட்டு, இவங்க பெர்சனல் லைஃப்ல அப்படி இப்படின்னு பேசுறது வந்துட்டு கண்டிப்பா ஏத்துக்கொள்ளவே முடியாது. எத பத்தி பேசியிருப்பாங்கன்ட்டு ஓரளவுக்கு ஏத்துக்க முடியுது. அதாவது ராதிகாவுடைய வரலட்சுமி சரத்குமாருடைய கல்யாணத்துல முதல் மனைவி, 2ஆம் மனைவி, முதல் கணவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்துட்டு மீம்ஸ்லாம் வந்துச்சு. இதனால தான் கோவப்பட்டு ராதிகா அவர்கள் வந்துட்டு செம்மையா கடுப்பால கத்தியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.